அமெரிக்கா மற்றும் எதிர்க்கட்சிகளால் சர்வாதிகாரி என குற்றம் சாட்டப்பட்டு அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் பின்னணியை பார்க்கலாம். வெனிசுலாவை நீண்ட காலம் ஆண்ட மதுரோ ஒரு சாதாரண பேருந்து ஓட்டுநராக பணியாற்றியவர். அடுத்து தொழிற்சங்க தலைவரான மதுரோ வெனிசுலாவின் சக்தி வாய்ந்த சோசியலிச தலைவரான ஹியூகோ சாவேஸின் மீதான ஈர்ப்பால் அரசியலுக்குள் நுழைந்தார். மதுரோ மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த சாவேஸ் அவரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பின்னர் துணை அதிபராகவும் பதவியேற்க வைத்து அழகு பார்த்தார். முதலாளித்துவத்தையும் அமெரிக்காவின் செல்வாக்கையும் எதிர்ப்பதையே முக்கிய கொள்கையாக கொண்டிருந்தவர் மதுரோ. சாவேஸின் இறப்பிற்கு பிறகு வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்ற மதுரோ ஏப்ரல் 14, 2013 அன்று அதிகாரப்பூர்வமாக அதிபரானார். உலகிலேயே எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகளில் முன்னிலையில் உள்ளது வெனிசுலா. அப்படி பார்க்கும்போது வெனிசுலாதான் பணக்கார நாடாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களால் பணவீக்கம் உயர்ந்து 70 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். தேர்தல்கள் நியாயமானவையாக இல்லை என கோரி அந்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் நிலையில் போராட்டக்காரர்கள் எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக வெனிசுலா அதிபர் மீது குற்றச்சாட்டுகள் குவிந்தன. இதன் காரணமாகவே அவரை ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர் என பலர் அழைக்கின்றனர். ஜனநாயகத்தை ஒடுக்குவதாக மதுரோவை குற்றம் சாட்டும் அமெரிக்கா வெனிசுலா மீது பல பொருளாதார தடைகளை விதித்தது. வெனிசுலாவின் எண்ணெய் வருமானத்தை தடுத்தது. ஆனால் அமெரிக்காவுக்கு வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க ஆசை என மதுரோ தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். ரஷ்யா, சீனா மற்றும் கியூபாவிடமிருந்து மதுரோவிற்கு எப்போதும் ஆதரவு இருந்து வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்காவால் மதுரோ கைது செய்யப்பட்டுள்ளது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.